அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, ஆண்டவர் எவ்வளவு அன்பு செய்கிறார் நம்மளை இல்லையா? அந்த அன்பை உணரும் போது இவ்வளவு எல்லாமே வீண் என்று தெரியும். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலம் நம்மை பேசி நம்மளை தெளிவுபடுத்துகிறார் அல்லவா? இன்று நமக்கு அவர் என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 54 இறைவார்த்தை 1-3 முடிய. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்வளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரையை பரப்பிவிடு, உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, வலப்புறமும் இடப்புறமும் விரிந்து பரவுவாய். உன் வழிமரபினர் வேற்று நாடுகளை உடைமையாக்கி கொள்வர். பாலடைந்து கிடக்கும் நகர்களில் அவர்கள் குடியேற்றப்படுவர். பிரேஸ்தலான். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேர்காத வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்வளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள். குழந்தையே இல்லைன்னு கவலைப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, பிள்ளைகளை பெற்று முதியோர் இல்லத்தில் விடப்பட்டவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் கைவிடப்பட்டவர்களின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்வளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள். அப்போ ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு பாருங்க. அப்போ அந்த குழந்தையே பெறாம இருக்கிறவங்க பேர் பெற்றோன்னு சொல்ற மாதிரி இல்லையா? மலடிங்கிற ஒரு சொல்லோட போயிரும் இல்லையா? வேறு எந்த துன்பமும் இல்லையே. குழந்தை பெற்று அந்த குழந்தைக்காக தாயும் தந்தையும் கடுமையாக உழைத்து அவர்களை பாதுகாத்து, ஆனால் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வாலிபமாகும் போது பெற்றோர் சொல்லி கேட்காம தான் தோண்டித்தனமாக போய் இறுதியில் பெற்றோரை தெருவில் நிறுத்தும் அளவுக்கு வருகின்றது இல்லையா? அதுதான் இங்கே இறைவாக்கினர் தெளிவாக கூறுகிறார். ஆனாலுமே அவரோடு இருக்கும்போது குடியிருக்க கூட இடமில்லாமல் இருக்கும் நிலையில் இருந்தாலும் அவர் நான் உனக்கு நிறைவுபடுத்துவேன், உன் கூடாரத்தை இடத்தை விரிவாக்குவேன். ஏனென்றால் ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு குடியிருக்க கூடாரம் இல்லையே என்று நாம் கேட்கும்போது, ஒரு வீடு இல்லையே ஆண்டவர் என்று கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு தருவார். எல்லா பக்கமும் விரிந்து பரவும்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். எது எது நமக்கு தேவை என்று அவரிடம் சொல்லுகிறோமோ தருவார். வீடுகள் நிறைய இருந்தும் இடங்கள் இருந்தும் சொத்தா வாங்கி குமிக்கிறாங்க. அதை அவங்க போகும்போது கொண்டு போவார்களா? யாராவது சொல்ல முடியுமா? சொத்தை எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒன்றுமில்லாதவனும் அப்படித்தான் போகிறான், இருக்கிறவனும் அப்படித்தான் போகிறார்கள் இல்லையா? அப்போ நமக்கு எது தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். நாம் எல்லா பக்கமும் விரிந்து பரவும்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். எல்லாரும் விரும்பும்படி நாம் நடக்கிறோம் இல்லையா? ஏனென்றால் நம் நடத்தை தான் இறைவனோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை பிறருக்கு காமித்து கொடுக்கிறது. அதுதான் வேண்டும் நமக்கு. தான் தோன்றித்தனமான வாழ்க்கை இல்லை. நம்மளோடு இறைவன் இருக்கிறார் என்றால் நாம் மகிழ்ந்து பாடும்போது நம் மகிழ்வையும் பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அந்த பகிர்ந்தளிப்பில் தான் நிறைவான ஆசீர்வாதமே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை கேட்போமா? ஆமாண்டவரே, குழந்தையே இல்லாமல் வருந்துவர்களும் உண்டு ஆண்டவரே. அவர்கள் ஓயாது கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் நீர் அவர்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பது தெரியாத ஆண்டவரே. ஆனால் பிள்ளை பெற்றவர்கள் தனித்து விடப்படும் போது அவர்கள் வடிக்கின்ற கண்ணீர் கண்டுகொள்ள முடியாதவாறு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாமே உங்களுடைய திட்டப்படி நடக்குது. நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம்ப்பா. அந்த விசுவாசத்தின் பேர் தான் நாங்கள் வாழ்கிறோம். நீர் எங்களை பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. வயது முதிர்ந்த காலத்தில் நீர் எங்களை தேற்றுவீர், எங்களை திடப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் இறை சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று நாங்கள் வழி நடக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய திட்டத்திற்கு உடன்பட்டு வாழும்படி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.